என்டிஏ 140, திமுக 85, தாவேக 9. வெளியான கருத்து கணிப்பு. அதிர்ச்சியில் ஆளும் தரப்பு. 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தலின் அரசியல் சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் டெல்லி வட்டாரங்களில் இருந்து வெளியானதாக கூறப்படும் புதிய கருத்து கணிப்பு ஒன்று அரசியல் தரப்புகளில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதிமுக மற்றும் திமுக கூட்டணிகள் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்த பின்னர் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த ஆய்வில் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய முன்னிலை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக கூட்டணி சுமார் 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்றும், தற்போதைய ஆளும் திமுக கூட்டணி 85 இடங்களுக்குள் சுருங்கும் என்றும் அந்த கணிப்பு குறிப்பிடுகிறது. மேலும் இந்த கருத்து கணிப்பில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே 9 இடங்களில் வெற்றி பெற்று அரசியல் களத்தில் உறுதியான தொடக்கம் காணும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வரும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை கூட வெற்றி கிடைக்க வாய்ப்பில்லை என அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. இந்த கணிப்பு நிஜமாகினால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகும் என்பது தெளிவாகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி பற்றிய விவாதத்திற்கே இடமின்றி அதிமுக தனித்த தலைமையை நிலைநிறுத்தும் சூழல் உருவாகலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்த கருத்து கணிப்பு அதிமுக ஆதரவாளர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் இறுதி தீர்ப்பு மக்களின் வாக்குகளில்தான் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொருபுறம் திமுக தரப்பு இந்த கணிப்பை முழுமையாக மறுத்து வருகிறது. அரசு செயல்படுத்திய மக்கள் நலத் திட்டங்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் என்றும், 85 இடங்கள் என்பது உண்மைக்கு புறம்பான மதிப்பீடு என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக உருவாகி வரும் அரசியல் மாற்றங்களும் அதிமுகவின் ஒருங்கிணைந்த தேர்தல் முயற்சிகளும் இத்தகைய கணிப்புகளுக்கான காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. மொத்தத்தில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் மாநில அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக அமைய வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பு பலித்தால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் மேலும் வலுப்பெறும் என்பதோடு மாநில அரசியல் தீர்மானங்களில் சுயாதீனமான நிலைப்பாட்டை அதிமுக மீண்டும் வெளிப்படுத்தும் சூழலும் உருவாகலாம். இந்த நிலையில் விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்த பின்பு தேர்தல் கள நிலவரம் மாறலாம் என்றும், மேலும் தேர்தல் இறுதிக்கட்டத்தில் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா முற்றிலும் அரங்கேறிவிட்டால் தேர்தல் களம் இன்னும் மாறலாம் என்கிற சூழல் உள்ளது. அந்த வகையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் வாக்குக்கு பணம் சென்ற பின்பு எடுக்கப்படும் கருத்து கணிப்புகள்தான் தேர்தல் முடிவுகளாக எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக 2026 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைய முக்கிய காரணமாக இருக்க போவது விஜய் வாங்க இருக்கும் வாக்குகள் தான் என்று கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் திமுக வாக்குகளை பெருமளவு விஜய் பிரிக்க இருப்பதால் அது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்கிறது தேர்தல் கள நிலவரம். இப்படி நிமிடத்திற்கு நிமிடம் தேர்தல் களம் மாறி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் கடும் பீதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது.